அவங்கள கேனத்தனமாக்கி அண்ணன் தான் உத்தம புத்திரன், அண்ணன் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் உங்களை நல்லவனாக காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்றதை தான் நான் சொல்லுவேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டை உட்காந்து கோர்ட் ரீதியாகவும் லாயர் ரீதியாகவும் உட்காந்து ஒரு செட்டில்மெண்ட்டை போட்டு ஸ்குவாஷ் போட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நடிகை விஜயலட்சுமி வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. இதை விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு தொகை கொடுக்க முடியாத ஒரு ஜென்மம், அந்த பொண்ணோட உடம்பை எப்படி நீங்கள் தொட்டீங்க, அந்த பொண்ணை எப்படி நீங்கள் அனுபவிச்சிங்க, அந்த பொண்ணு கூட இத்தனை காலமாக எப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க, இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? நீங்களும் ஒரு தாய் வயிற்றுல தானே வந்தீங்க. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணும் போது அப்போ அதோட வலி வேதனை உங்களுக்கு தெரியாதா? என்ன சீமான்? ஸோ சீமான் ஒரு தரப்பில் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டில் நடந்த அந்த தருணம், யாரு அந்த கன்மேனை அரெஸ்ட் பண்ணது, அந்த நோட்டீஸை கிழிச்சது, உடனே அவங்க ஒய்ஃபு அந்த லெட்டர் எடுத்துன்னு போகும்போது வெளியே வரல கைவலி, அங்கே போலீஸுங்க போய் அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த குண்டு கட்டை தூக்கி காரில் போடும்போது, சார்